அன்பு குழந்தைகளே, ஒரு முறை ஒரு குட்டி கார்டனில் சிரிச்சுக்கிட்டே இருந்த ஒரு காய்கறி குடும்பம் இருந்துச்சாம். அங்கே பளபளன்னு ஆரஞ்சு நிற தோலோட குட்டி பச்சை தொப்பி போட்டுக்கிட்டு இருந்தாளாம் கேலி கேரட். அவளுக்கு சூரிய ஒளியில உசரமா ஸ்ட்ராங்கா வளர ரொம்ப பிடிக்குமா. அவளுக்கு பக்கத்துல ஒரு பஞ்சு மாரி பச்சை ப்ரோக்கோலி பாப் இருந்தான். அவனோட முகத்துல எப்பவும் ஒரு புன்னகை. எல்லாரோடும் தன் இடத்தை ஷேர் பண்ணிக்கிறதுல அவன் எக்ஸ்பர்ட். மண்ணுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு ஆனா ரொம்ப முக்கியமான ஆளு பாட்டி பொட்டேட்டோ. பாட்டி கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவளாம். ஆனா அவ ஃபுல் எனர்ஜியோட இருப்பா. யாருக்கு வயிறு காலியா இருக்கோ அவங்களுக்கு வயிறு நிறையவும் சந்தோஷமா இருக்கவும் உதவ ரெடியா இருப்பா. அப்புறம் மண் திட்டுல நெளிஞ்சுக்கிட்டே இருந்தான் வோர்மி வில்சன். அவன் ஒரு சூப்பர் ஹெல்ப்ஃபுல் புழு. எல்லா காய்கறிகளும் வளர மண்ணை எப்பவும் சாஃப்டா கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறது அவன் வேலைதான். ஒரு வெயில் அடிச்ச காலையில கேலி சுத்தி பார்த்தா. ஐயோ ஆச்சரியமா கத்தினா. அவளோட குட்டி பச்சை தொப்பி ஆட ஆரம்பிச்சிடுச்சு. கார்டனர், எங்களுக்கு தண்ணியே ஊத்தலையே, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குன்னு சொன்னா. ப்ரோக்கோலி பாப் எப்பவும் பாசிட்டிவான ஆளு. கவலைப்படாதே கேலி, மேகங்கள் சீக்கிரமே நமக்கு மழை கொண்டு வரும்னு சத்தம் போட்டான். பாட்டி பொட்டேட்டோ தன்னோட கம்ஃபர்டபுள் இடத்துல இருந்து, இங்கேயும் கொஞ்சம் வறண்டு தான் இருக்கு, என் தோல் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு முணுமுணுத்தா. கீழே இருந்து எல்லாத்தையும் கேட்ட வோர்மி வில்சன் மண்ணுக்கு மேல நெளிஞ்சு வந்தான். சொன்னா. தெளிவான நீல வானத்தை அண்ணாந்து பார்த்து, நமக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற மாதிரி தான் இருக்கு. ஆனா பயப்படாதீங்க என் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. காய்கறிகள் எல்லாம் வோர்மி வில்சனை ஆர்வமா பார்த்தன. நாம மேகங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். வோர்மி விளக்கினான். நாம எல்லாரும் வானத்தை நோக்கி நீட்டி மழை பத்தி ரொம்ப ரொம்ப ஆழமா யோசிச்சா ஒருவேளை மேகங்கள் நம்ம குரலை கேட்கும். கேலி கேரட் உயரமானவள் ஆயிற்றே. அவளோட பச்சை இலைகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உசரமா நீட்டினா. நான் ஸ்கைக்கு மெசேஜ் அனுப்புறேன்னு அறிவிச்சா. ப்ரோக்கோலி பாப் தன்னை உப்பிக்கொண்டு முடிந்தவரை பெரியதாகவும் மேகங்கள் கண்ணில் படுற மாதிரி தோன்றவும் முயற்சித்தான். என்னை பாருங்க மேகங்களே, எங்களுக்கு தண்ணி வேணும்னு தன் ப்ரோக்கோலி குரல்ல கத்தினா. பாட்டி பொட்டேட்டோ மண்ணுக்கு மேல நீட்ட முடியாவிட்டாலும் தன் எல்லா எனர்ஜியையும் மேலாக ஒருமுகப்படுத்தி தன் வேர்களுக்கு ஜில்லுன்னு புத்துணர்ச்சியூட்டும் தண்ணி ஊறுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டா. வோர்மி வில்சன் கூட தன் வாளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உசரமா ஆட்டி தன் ஸ்பெஷல் புழு வேண்டுகோளை வானத்துக்கு அனுப்பினான். அவங்க காத்திருந்தாங்க. திடீர்னு ஒரு குட்டி சாம்பல் மேகம் ஒரு பஞ்சு போன்ற ஆட்டை விட பெருசு இல்ல வானத்துல வந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு. சீக்கிரமே வானம் பூசினார் போல் பெரிய தடிமனான சாம்பல் மேகங்களால் நிரம்பிடுச்சு. இது வேலை செய்யுது, கேலி சந்தோஷமா கத்தினா. அப்புறம் ட்ரிப் 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 ஒரு குட்டி மழைத்துளி விழுந்துச்சு. அப்புறம் 2. அப்புறம் தோட்டம் ஃபுல்லா ஜில்லுன்னு புத்துணர்ச்சியூட்டும் மழை பெஞ்சிச்சு. காய்கறிகள் எல்லாம் நிம்மதியா பெருமூச்சு விட்டன. காலியோட தோல் மறுபடியும் ஸ்மூத்தா தலதலன்னு ஆகிடுச்சு. ப்ரோக்கோலி பாபின் பூக்கள் எல்லாம் சந்தோஷமான மழை துளிகளால மின்னின. பாட்டி பொட்டேட்டோ ஜில்லுன்னு தண்ணி அவளோட உள்ளே ஊர்றத உணர்ந்தா. வோர்மி வில்சன் இப்போ ஈரமான மண்ணுல ஒரு சந்தோஷமான குட்டி வளைவு டான்ஸ் போட்டான். குழுப்பணிக்கு ஜே ப்ரோக்கோலி பாப் கத்தினா. மற்றும் பாசிட்டிவா யோசிச்சதுக்கும் ஜே கேலி சேர்த்தா. மற்றும் வோர்மி வில்சனின் சூப்பர் ஐடியாவுக்கும் ஜே பாட்டி மெதுவா சொன்னா. இப்போ அவ ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணா. அன்றிலிருந்து அந்த கார்டனில் உள்ள காய்கறிகள் கஷ்டமா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சா, அவங்கள நம்புனா சூப்பரான விஷயங்கள் நடக்கும். ஒரு முக்கியமான மழை கூட வரும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தொடர்ந்து வளர்ந்தாங்க. சந்தோஷமா ஆரோக்கியமா உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் ஸ்ட்ராங்காவும் ஹெல்தியாவும் ஆக்க ரெடியா இருந்தாங்க. தி எண்ட்.